ஹிந்து முறைப்படி நடந்த எங்கள் வீட்டு கல்யாணத்தில் முதல் நிச்சயம் முடிஞ்சு உப்பு வாங்குற நிகழ்ச்சி முடிஞ்சிச்சுங்க. அடுத்தது மாப்பிள்ளையை உட்கார வச்சாச்சு. எதுக்குன்னா மாப்பிள்ளைக்கு பொட்டு வைக்கிற நிகழ்ச்சிங்க. மாப்பிள்ளைக்கு பொட்டு வைக்கிற நிகழ்ச்சியில் மாப்பிள்ளையை உட்கார வச்சு முதல்ல மாமா பொட்டு வைப்பார். அப்புறம் தாத்தா பாட்டி இவங்க எல்லாமே பொட்டு வச்சுட்டு வருவாங்க. அதுபோக மாப்பிள்ளை கூட சேர்ந்தவங்க எல்லாருமே மாப்பிள்ளைக்கு நெருக்கமான சொந்தக்காரர் எல்லாமே இந்த மாதிரி லைனாக நின்று பொட்டு வச்சுட்டு வருவாங்க. மாப்பிள்ளைக்கு மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் மாப்பிள்ளை தோழனாக இருக்கிறவங்களுக்கும் சைடில் எல்லாமே சந்தனம் குங்குமம் எல்லாத்துலேயும் வச்சுடுவாங்க. இப்போ பொண்ணோட அப்பா அம்மாவும் மாப்பிள்ளைக்கு ஏதாவது நகைகள் போடணும் அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த மாதிரி ஒரு பொட்டு வைக்கிற நிகழ்ச்சியில் அதை போட்டு விட்டுருவாங்க. மாப்பிள்ளைக்கு மட்டும் பொட்டு வைக்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சேர்ந்து பூசி விட்டுருவாங்க. இப்போ பொட்டு வைக்கிற நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே மாப்பிள்ளைக்கு மங்கள நீராடல்னு ஒரு நிகழ்ச்சிங்க. அடுத்தது இப்போ மாப்பிள்ளையை ஒரு தாமரை குளத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சாச்சு. சீர் செய்யறதுக்குன்னே ஒரு கல்யாண வீட்லேயும் ஒரு பெரியவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சூடான சாப்பாட்டில் சுண்ணாம்பு மஞ்சளும் போட்டு கலக்கும்போது நல்லா இது வந்து ரத்த சிகப்பாக வருங்க. சூடான சாப்பாட்டில் போட்டு கலக்கும்போது பார்த்திங்களா, மஞ்சளும் சுண்ணாம்பும் போட்டு கலக்கும்போது இந்த மாதிரி வரும். மாப்பிள்ளைக்கு வலது பக்கத்திலிருந்து ஒரு உருண்டையும் இடது பக்கத்தில் இருந்து ஒரு உருண்டையும் பின்னாடி ஒரு உருண்டையும் போட்டு மாப்பிள்ளைக்கு திஷ்டி கழிச்சிருவாங்க. கடைசியில் அந்த தட்டையும் கழுவி மாப்பிள்ளைக்கு சுற்றி ஊற்றிடுவாங்க. அடுத்தது அவங்களோட சம்பிரதாயம் முடிஞ்ச உடனே இந்த முறைக்கு இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்க எல்லாம் இந்த கிச்சனில் போய் காய்கறி வேஸ்ட்டு மஞ்சத்தூள் சந்தனம் எல்லாம் கரைச்சி கொண்டு வந்து மாப்பிள்ளையோட தலையில் ஊற்றுவாங்க. மாப்பிள்ளைக்கு கொழுந்தியாக இருந்துச்சுன்னு வைங்க, அது பண்ணுற லூட்டி இருக்கே பெரிய லூட்டிங்க. அது வந்து என்னமோ ஆயுர்வேத பவுடர்கள் எல்லாம் போட்டு அதிமதுரம் வேறு என்னென்னமோ எல்லாம் போட்டு கொண்டு வந்து அவங்க புதுசாக அவங்க அக்காவுக்கு மாப்பிள்ளையாக வர போகிறவங்களுக்கு பாருங்கள் எப்படி பூசி விடுறாங்கன்னு சொல்லிட்டு. மாப்பிள்ளைக்கு மட்டும் பூசாமல் மாப்பிள்ளையோட பெரியம்மாவுக்கும் பூசுறதுக்கு ஓடி போய் சுற்றி வர அவங்களுக்கும் பூசி விட்டுட்டு வருதுங்க. மாப்பிள்ளையோட தம்பி இருக்கிறாங்க, அவங்களையும் வளைச்சி அவங்களுக்கு எல்லாமே பூசி விட்டாங்க. ஐயோ சாமி ஆளை விடம்மா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வந்து கையெடுத்து கும்பிட அந்த தண்ணியில் அடுத்தது ரோஸ் இதழ்கள் எல்லாம் போட்டு கொண்டு வந்து அவங்க புது மச்சானுக்கு ஊற்றி விட்டுட்டாங்க. இப்போ மங்கள நீராடலெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. இப்போ மாப்பிள்ளை வந்து நல்ல தண்ணியில் குளிச்சு விடுறாங்க. மாப்பிள்ளை தோழன் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி அந்த பூவு அந்த வேஸ்ட்டு காய்கறி வேஸ்ட்டு ஒட்டி இருந்தது எல்லாமே கழுவி விட்டாங்க. முதல்ல மாப்பிள்ளைக்கு தாங்க பொட்டு வச்சு இப்போ மங்கள நீராடலெல்லாம் முடிச்சுன்னே தான் பொண்ணு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு பொட்டு வைக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் மாப்பிள்ளை இப்போ தாமரை குளத்துலேருந்து வெளியில் வர வச்சுங்க அவருக்கு மீதி இருக்கிற தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டுட்டு பெரியவங்க காலை கழுவி விடுவாங்க. கால் மேலையெல்லாம் தண்ணி ஊற்றி அவர் கழுவி விட்டுட்டுங்க. இப்போ மாப்பிள்ளையோட தோழன் வந்து மாப்பிள்ளைக்கு விபூதி வச்சு பொட்டு வச்சு அடுத்தது ரிசப்ஷனுக்கு கூட்டிகிட்டு போய் ரெடி பண்ண போகிறாங்க.